தினமும் முதலில் சீரியலை பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்து என்னங்க? வீடியோவை லைக் செய்யுங்கள். ஏங்க உங்களுக்கு விஷயம் தெரியுமா? என்ன விஷயம்? ஏன் டென்ஷன் ஆகுற? பார்வதி வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டே இருந்தேங்க. வர்ற வழியில முத்து மீனாவும் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளியே வர்றத பார்த்தேன். ஹாஸ்பிட்டல்ல இருந்தா? ஏன் உடம்புக்கு முடியலையா? ரவி, முத்து ஏதாவது சொன்னானா? இல்லையப்பா. காலையில நல்லா தானே இருந்தாங்க ரெண்டு பேரும். ஏங்க இந்த பிரசவம் எல்லாம் பாப்பாங்கல்ல, அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்தாங்க வந்தாங்க. அவங்க எதுக்குங்க அங்க போனாங்க? அது அப்பாட்ட கேட்டா அவருக்கு எப்படிமா தெரியும்? எங்கடா போயிட்டு வரீங்க? அதான் ஹாஸ்பிடல் போயிட்டு வரோன்னு உங்களுக்கே தெரியுமே. என்ன முத்து, உடம்புக்கு முடியலையா? நீ ஏமா டல்லா இருக்க? யாருக்கு என்னாச்சு? ஏய் கேக்குறேன்ல, எதுக்கு ஹாஸ்பிட்டல் போனீங்க? மீனாக்கு வயிறு வலின்னு சொன்னாப்பா, அதான் போயிட்டு வந்தோம். டேய் சும்மா சொல்லாத, வேற ஏதோ மறைக்கிறீங்க. ஆண்டி அதான் சொல்றாங்கல்ல, அவங்க என்ன மறைக்க போறாங்க? எனக்கு சந்தேகமா இருக்கு. என்ன சந்தேகம்? இவ கர்ப்பமா இருப்பாளோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. அதான் இவங்க ரெண்டு பேரும் மறைக்கிறாங்க. ஆண்டி நீங்க என்ன டாக்டர் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு என்ன அவங்கள பார்த்தாலே தெரிஞ்சிருமா? இல்லன்னா எதுக்கு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க? அதான் மீனாக்கு வயிறு வலிக்குதுன்னு சொன்னால, அப்படி நல்ல விஷயமா இருந்தா சொல்லாமையா இருக்க போறாங்க. ஏங்க அப்படியெல்லாம் அவங்க இப்ப ஒண்ணும் குழந்தை பெத்துக்க வேண்டாம். என்னம்மா இப்படி பேசுறீங்க? ஆமாண்டா, இந்த வீட்டுக்கு வரப்போற முதல் வாரிசு மனோஜுக்கு பிறக்க போற குழந்தையாதான் இருக்கணும். என்ன ஆண்டி இது நான்சென்ஸா இருக்கு? எப்ப குழந்தை பெத்துக்கணுங்கிறது அவங்க இஷ்டம். அப்படியெல்லாம் இவங்க இஷ்டத்துக்கு விட முடியாது. உனக்கு குழந்தை பிறந்தா கூட நான் ஒத்துப்பேன். ஆனா பூ கட்டுறவளுக்கு பிறக்க போற குழந்தை இந்த வீட்டுக்கு முத வாரிசா ஆக கூடாது. பேசிட்டு இருக்கீங்க? உனக்கெல்லாம் மனசாட்சிக்கிறதே கிடையாதா? சும்மா பைத்தியகாரத்தனமா பேசிட்டு இருக்க. ஆண்டி உங்க மேல இருக்கிற மரியாதையை நீங்களே குறைச்சுக்கிறீங்க. அம்மா, எப்படிமா உங்களால இப்படி எல்லாம் பேச முடியுது? அண்ணிய ஹர்ட் பண்றதுல உங்களுக்கு அப்படி என்ன சந்தோஷம்? நான் நம்ம குடும்ப நல்லதுக்கு தான் சொல்றேன். நாங்க குழந்தை பெத்துக்கூடாதுன்னு சொல்றதா உங்க நல்லதாம்மா? அம்மா எல்லாம் மீறி போயிட்டு இருக்காங்கப்பா. அவளுக்கு எங்க உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிட்டு வந்திருக்கேன்ப்பா. இவங்க என்னப்பா எப்படி பேசிட்டு இருக்காங்க? மனோஜ் தான் முதல்ல குழந்தை பெத்துக்கணுமா? ஏன் அவன மாதிரி ஒரு ஃப்ராடு தான் இந்த வீட்டுக்கு முத வாரிசா வேணுமா உங்களுக்கு? பாத்தீங்களா எப்படி பேசுறான்னு? வாய மூடுறியா? பசங்களை வளர்த்தும் போதே பாரபட்சம் பார்த்த, அடுத்து வர்ற தலைமுறைக்கு உன் புத்தியை காட்ட பாக்கறியா? மீனாவை அள வச்சு பாக்குறதுல உனக்கு என்ன அப்படி ஒரு சந்தோஷம்? அவ குழந்தைய பெத்து கூடாதுன்னு சொல்றதுக்கு நீ யார்? இல்லைங்க, பூ கட்டுறவ வந்து நம்ம 1,00,000 தடவை இதைவே நீ சொல்லிட்டு இருப்பியா? நான் கூட சாதாரணமா ஒரு இன்ஜின் டிரைவர் தான். அப்புறம் ஏன் என்கிட்ட குடும்பம் நிறுத்தி 3 குழந்தைகளை பெத்துக்கிட்ட? அதுக்கு இல்லைங்க, மனோஜுக்கு பொண்ணு பாத்துக்கிட்டு இருக்கேன். அதுக்குள்ள இவங்களுக்கு குழந்தை பிறந்தா அவனுக்கு கல்யாணம் எப்படிங்க நடக்கும்? அம்மா, நீங்க பேசுறதுல கொஞ்சமாவது லாஜிக் இருக்கா? அவனுக்கு பொண்ணு பார்க்கணும்னா பாருங்க. இன்னும் டைவர்ஸ் கூட அவனுக்கு கிடைக்கல. அவனுக்கு அடுத்த கல்யாணம் பண்றதுக்கு இவ்ளோ ஆர்வமா இருக்கீங்க. இவனுக்கு கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆக போகுது. குழந்தை பிறக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்களேம்மா. முத்து உங்க பையன்தாம்மா. அவனுக்கு பிறக்கிற குழந்தையும் இந்த வீட்டோட வாரிசுதான். டேய்,
அவங்க என்னையே அவங்க வாரிசா பார்த்தது இல்லடா. என் குழந்தைய அவங்க எப்படி பார்ப்பாங்கன்னு எனக்கு தெரியாதா? இன்னும் பிறக்கவே இல்லை. ஆனா என்ன மாதிரியே என் புள்ளையும் அம்மாவுக்கு வேண்டாத புள்ளதான் போல. என் கதிதான் பிள்ளைக்கு வரும் நினைக்கும் போது எல்லார் மனசையும் இப்படி காயப்படுத்திட்டு தான் இருப்பியா நீ? டேய் முத்து, நீ ஃபீல் பண்ணாதடா. அம்மாவை பத்தி உனக்கு தெரியாதா? அம்மாவை பொறுத்த வரைக்கும் மனோஜ் மட்டும்தான் அவங்க பையன். நீ நாளும் அவங்க கண்ணு கூட தெரிய மாட்டோம். டேய் ரவி, நான் உன் மேல பாசமா தாண்டா இருக்கேன். அப்படி பார்ஷியாலிட்டி பார்த்து காட்டுற பாசம் எனக்கு வேண்டாமா? ஜா, நமக்கு ஒரு பேர குழந்தை பிறக்காதான் நான் ஏங்கிட்டு இருக்கேன். ஆனா நீ யாருக்கு முதல் பிறக்கணும் இதுல கூட உன் கௌரவத்தை புகுத்திட்டு இருக்கிறியா நீ? ஒரு அம்மா இப்படிதான் யோசிப்பாளா? ஏங்க நான் சொல்றது ஏங்க உங்களுக்கு புரிய மாட்டேங்குது? நான் என்ன இவங்களை குழந்தை பெத்துக்க வேண்டாம்னு சொன்னேன்? மனோஜ் வாழ்க்கைய பத்தி கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தீங்களா? அவன் கல்யாணத்துக்கு முன்னாடி இவங்க ஆளுக்கு ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா மனோஜுக்கு வயசாயிடுச்சு நினைக்க மாட்டாங்க? இல்லன்னா அவனை என்ன காலேஜ் ஸ்டூடெண்ட் நினைக்க போறாங்க? பார், இந்த மாதிரி கேவலமா எந்த அம்மாவும் உலகத்துல யோசிக்கவே மாட்டாங்க. ஏங்க உங்களுக்கு தாங்க மனோஜ் மேல அக்கறை இல்ல. முத்து மேல இருக்கிற பாசம் உங்களுக்கு கொஞ்சமாவது மனோஜ் கிட்ட இருக்கா? எனக்கு உன்ன மாதிரி எல்லாம் பிரிச்சு பார்க்க தெரியாது. எல்லாத்தையும் ஒரே மாதிரி தான் பாப்பேன். ஏங்க மனோஜுக்கு முதல்ல கல்யாணம் நடக்கட்டுங்க. அவன் வாரிசு முதல்ல இந்த வீட்டுக்கு வர்றதுதான் முறையா இருக்கும். இந்த முறைகிற எல்லாம் பேசிட்டு இருக்காத. பசங்களை எல்லாம் ஒரே மாதிரி பார்க்க தெரியல உனக்கு. உனக்கு மனோஜ் மேல இருக்கிற பாசத்துல பேசல, மீனா மேல இருக்கிற பொறாம அது அகோரமா வெளியே வருது. உன்ன மாதிரி ஒரு புத்தி இருக்கிறவ கூட எப்படி இத்தனை வருஷமா நான் வாழ்ந்தேன்னு எனக்கு தெரியல. ஏங்க என்னங்க நீ நீங்க எதுவும் பேசாத. நீ அந்த மீனாவுக்கு என்னப்பா பிரச்சனை? இல்லப்பா, ஒண்ணும் இல்லப்பா. சரி, நீ போய் பார்ப்போ, மத்தெல்லாம் அப்புறம் பேசுவோம். மீனா, ப்ளீஸ் மீனா, அழாதீங்க மீனா. ஆண்டி சொன்னதெல்லாம் ஒரு விஷயமாவே எடுத்துக்காதீங்க. அவங்க என்னைக்கு அறிவோட பேசியிருக்காங்க. உங்களுக்கு எப்ப குழந்தை பிறக்கணும்னு சொல்ல அவங்க யாரு? அது உங்களோட ரைட்ஸ். ஐயோ மீனா, அழாதீங்க மீனா. நான் இருக்கேன். ஹே ஹஸ்பண்ட், பத்ரா பொறுமையா. ஏன் இப்படி பண்ற? நான் என்ன பண்ண? என்ன பார்க்கவே ஏன் வர மாட்டேங்கிற? அம்மா சொன்னாங்க நான் உன் வைஃப், நான் உன் கூடவே தான் இருக்கணும்னு. நம்ம 2 பேரும் ஜாலியா விளையாடலாமா? நீ ஏன் வர மாட்டேங்கிற? அது ஷோரூம்ல நிறைய வேலை, அதான் இனிமே வரேன். வருவல்ல? வருவேன். டெய்லி வரணும், நம்ம விளையாடலாம். என்ன விஷயம் ஏதாவது சொன்னாங்களா? அவங்களே வந்துருவாங்க. என்ன மேடம் இது 2 பேக் வச்சிருக்கீங்க? சொல்றேன் மாப்ள. ம்? நீங்க கேட்ட மாதிரி 10 லட்சம் ரெடி பண்ணிட்டேன். இந்த பேக்ல 5 லட்சம், அந்த பேக்ல 5 லட்சம் இருக்கு. நான் சொன்னல பப்ரப்பா மனோஜ், இன்னைக்கு உங்க கட்டத்துல வரவு இருக்குன்னு.
இப்ப நடக்குது பாருங்க. ப்ரோ டைவர்ஸ் கேஸ் இனி சீக்கிரம் முடிஞ்சிரும். ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி. மாப்ள இந்த பணம் உங்களுக்கு தான். நீங்க இந்த பணத்தை வச்சு டைவர்ஸ் கேஸ கிளியர் பண்ணிடலாம். உங்க பிசினஸ டெவலப் பண்ணிடலாம். எங்களுக்கு இருக்கிற வசதிக்கு நீங்க தனியா பிசினஸ் பண்ணணும்னு அவசியமே இல்ல. ஆனா உங்களோட ஆசைக்கு நீங்க இந்த ஷோரூம் நடத்தலாம். உங்களுக்குன்னு ஒரு சுயகௌரவம் இருக்குல்ல. ஆமாமா, அவருக்கு சுயகௌரவம் தான் முக்கியம். அவரு சொந்த கால்ல தான் முன்னேறணும்னு நினைப்பாரு இல்ல ப்ரோ? கொஞ்சம் உங்க திருவாயு மூடுறீங்களா? ஆண்டி சொன்ன மாதிரி பணத்தை கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி. ஒரு நிமிஷம் மாப்ள, இந்த பணம் உங்களுக்கு தான். நான் சொன்ன மாதிரி இதை உங்களுக்கு கொடுத்துடுறேன். ஆனா இதை எடுக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு உத்தரவாதம் கொடுக்கணும். மேடம், என்ன உத்தரவாதம்? இவர்தான் உங்க பொண்ண கல்யாணம் பண்ணிட்டாரு. யார கல்யாணம் பண்ணா? அட ஒன்னத்தம்மா, அன்னைக்கு கூட கோயிலுக்கு போனோமே. எஸ் 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 எஸ். ம். இத நீ தான கட்டின ஹஸ்பண்ட்? ஆமா ஆமா ஆமா. ஆண்டி நீங்க என்ன சொல்ல வரீங்க? கல்யாணம் மட்டும்தான் முடிஞ்சிருக்கு, மத்த எதுவுமே நடக்கல. கனகா, நீ உள்ள போறியா? நான் மாட்டேன். நான் ஹஸ்பண்ட் கூட தான் சொன்னா இருப்பேன். கேளு. வா இங்க வா. நான் வர வாமா மாட்டேன். வா வா. நான் வர மாட்டேன். இங்க பாருமா, இங்க பாரு. வள்ளி கிட்ட போயிட்டு அவளுக்கு ஜூஸ் போட சொல்லு. அதான் நம்ம கடைக்கு போகும்போது ஜூஸ் மாமா ஜூஸ் வாங்கி தராருல. ஜூஸ் மாமாவா? அட பாவி, எனக்கு இந்த பேர் தேவையா? கனகா, நீ போய் வள்ளி கிட்ட சொல்லி ஜூஸ் போட்டு தர சொல்லுவ, போட்டு தருவா. ஓகே? ஓகே ஹஸ்பண்ட், இரு நான் ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வரேன். ம். மாப்ள, சாந்தி முகூர்த்தம் தள்ளி போயிட்டே இருக்கு. அதான் பிரச்சனைலாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் வச்சுக்கலாம்னு சொன்னேனே. அதான் நான் பணம் கொடுக்க போறேனே. அதனால இப்பவே சாந்தி முகூர்த்தத்துக்கு நாள் குறிச்சிட்டா எனக்கும் நிம்மதியா இருக்கும். அவரே ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்லட்டும். இவங்க கேக்குறதும் சரிதானே? தேதிய சொல்லிட்டு நீங்க தாராளமா அந்த பணத்தை எடுத்துக்கலாம். உன்னை விட உன் அத்தைக்கு பயங்கர பிசினஸ் மைண்ட் ப்ரோ. என்ன ஆண்டி நீங்க இப்படி சொன்னீங்கன்னா? பாப்பரப்பா மனோஜ், அவங்க சொல்றதும் சரிதானே? இப்ப இந்த பணத்தால உங்களுக்கு டைவோர்ஸும் கிடைச்சிரும், பிசினஸ்லயும் நல்லது நடக்கும். நீங்களே ஒரு நல்ல நாளா பார்த்து சொல்லுங்க. ம். ரெண்டு பேர் ஜாதகத்தோட கிரகங்களை பார்க்கும்போது வர அமாவாசை அன்னைக்குதான் நல்ல நாளாவும் உகந்த நாளாவும் உன்னதமான நாளாவும் இருக்கு. அன்னைக்கே சாந்தி முகூர்த்தத்தை வச்சிருவோம். அம்மாவாசை அன்னிக்கா? ஆமா மேடம், அன்னைக்கு சரியா இருக்கும். இல்லங்க அன்னைக்கு எப்போ? இல்லங்க அன்னைக்கு எங்களுக்கு செட் ஆகாது. இந்த ரெண்டு ஜாதகக்காரங்களுக்கும் அன்னைக்குதான் கிரகங்கள் அலைன் ஆகி ஒரே நேர்கோட்ல வருது. அப்ப இவங்க வாழ்க்கையை ஆரம்பிச்சா உங்க பொண்ணும் குணமாவாங்க, பிறக்க போற குழந்தையும் கோடீஸ்வர யோகத்தோட பிறக்கும். நீங்களே கணிச்சு கொடுத்துட்டீங்க. சரியா இருக்கும்னு நம்புறேன். நம்புங்க, அன்னைக்குதான் நல்லது நடக்கும். சரிங்க மாப்ள, இது உங்களுக்கு ஓகே தானே? பாப்பரப்பா மனோஜ், உங்க அதிர்ஷ்டமான வாழ்க்கையோட கார் ரேஸ் ஆரம்பிக்க போகுது. இப்ப ஆக்சிலேட்டர் உங்க கையில இருக்கு. அது காலுக்கு கீழே தானே இருக்கும். ம். இல்ல கையிலயும் இருக்கலாம். நீங்க ஸ்டெப் எடுத்து வச்சாதான்
நீங்க ஆசைப்படுற வாழ்க்கைய நீங்க வாழ முடியும். புரிஞ்சுதா? சரிங்க சார், நீங்க சொன்னா சரியா தான் இருக்கும். ம். எனக்கு ஓகே தான் ஆண்டி. ரொம்ப சந்தோஷம் மாப்ள. பணத்தை எடுத்துக்கோங்க. சீக்கிரம் டைவர்ஸ் கேஸ கிளியர் பண்ணிடுங்க. உங்க பிசினஸையும் டெவலப் பண்ணுங்க. என் பொண்ணை நல்லா பாத்துக்கிட்டா எனக்கு அதுவே போதும். மா வாடா மனோஜ். மா மா ரோகிணி கிட்ட இருந்து டிவோர்ஸ் வாங்கிடலாமா? என்னடா சொல்ற? நான் சொன்னல பணத்தை ரெடி பண்ணிடுவேன்னு. இதுல 5 லட்சம் ரூபா இருக்கு. 5 லட்சமா? ரெடி பண்ணிட்டியா? எப்படிடா? நான் தான் சொன்னலமா, எனக்கு பணம் கொடுக்கறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு. ஐயோ, என்னால நம்பவே முடியலடா. இவ்ளோ சீக்கிரத்துல பணத்தை ரெடி பண்ணிட்ட? ஆமாமா, இத பாருங்க. ஆ? ஓ, ஐயோ. ஆ? சூப்பர்ரா மனோஜ். நான் கூட உன்னால பணத்தை ரெடி பண்ண முடியுமா, டைவர்ஸ் கிடைக்காம போயிடுமோன்னு பயந்துகிட்டு இருந்தேன். நீ திறமைசாலின்னு காட்டிட்டடா. ஏண்டா உன் ஃப்ரெண்டு கொடுத்தான்னு சொல்ற, அதுக்கப்புறம் அவனுக்கு 5 லட்ச ரூபா சும்மா கொடுத்தான். டேய், நான் ஒரு பிசினஸ் மேனு. எந்த டீலிங் எப்படி பண்ணணும்னு எனக்கு தெரியும். ம். நான் நினைச்ச 5 லட்சம் இல்ல, 5 கோடியை கூட சொடக்க போற நேரத்துல ரெடி பண்ணிடுவேன். ஆ? ம், ம். எங்கடா 5 கோடியை காணோம்? டேய், உண்மையை சொல்றா. ம். உண்மையாவே உன் ஃப்ரெண்டு தான் கடன் கொடுத்தானா, இல்ல நீ எங்கேயாவது வட்டிக்கு வாங்குனியா? ஆமா மனோஜ், பணம் உங்களுக்கு வந்துட்டாலே பின்னாடியே ஃபைனான்சியரும் வந்துருவாங்க. அதை கட்டுறதுக்கு நாங்க பின்னாடியே ஓடணும். ஏய், என்ன குத்தி காட்டுறியா நீ? இதுல குத்தி கட்டுறதுக்கு என்னமா இருக்கு? அவன் வாங்கின கடனை நானும் மீனாவும் தானே கட்டிட்டு இருக்கிறோம். அதான் சொல்றேன்லடா, நான் ஒன்னும் கடன் வாங்கல. இது ஒரு பிசினஸ் டீலிங். என்னால என் ஃப்ரெண்டுக்கு லாபம் இருக்கு, அவ்வளவுதான். மனோஜ், எனக்கு தெரியும்டா, இது உன் புத்திசாலித்தனத்தினாலதான் வந்திருக்கு. முதல்ல இந்த பணத்தை அந்த பார்லர்காரி முகத்துல தூக்கி போட்டுட்டு போடுடி கையெழுத்தேன்னு சொல்லணும். அவ கையெழுத்து போட்ட அடுத்த நிமிஷம் ஒரு பணக்கார பொண்ணா, ஒரு அழகான பொண்ணா பார்த்து உன் தலையெழுத்தே நான் மாத்திரம் பாரு. பணக்கார பொண்ணுனா எப்படி ஆண்டி? ரோஹிணி மாதிரியா? ஆ, நான் நிஜமான பணக்காரிய சொன்னேன். மா, எனக்கு இவன் எல்லாம் நம்பிக்கை இல்லம்மா. இந்த வீட்டு கடனை கட்டுறக்காக காசு கேட்ட போய் இல்லேன்னு சொன்னாங்க. இப்ப எப்படி 2-3 நாள் 5 லட்ச ரூபா கொண்டு வந்து நிக்கிறான்? எதுக்கும் எப்படி இந்த பணம் வந்துச்சு நல்லா செக் பண்ணணுமா? டேய், உங்க எல்லாருக்கும் என் மேல பொறாமடா. ஏன் என்னால இவ்வளவு பணத்தை ரெடி பண்ண முடியாதா? ம். டேய் முத்து, உனக்கு 8 வண்டி இல்ல 80 வண்டி ஓடினாலும் அதே இடத்துல தான் இருப்ப. ஆனா நான் படிச்சவன். என்னைக்குமே நான் ஒரு பிசினஸ் மேன். அத மைண்ட்ல வச்சுக்க. நீ எப்பவுமே ஒரு குடிகாரன் தான். நாளைக்கு நான் நினைச்சா பிசினஸ்ல முன்னுக்கு வந்து உன்ன மாதிரி 100 வண்டி வாங்க முடியும்.